வணக்கம். ஆளுநர் ஆர். ரவிக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த அதிர்ச்சியில் ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர். ரவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே தொடர்ந்து திமுக அரசிற்கும் ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கே நிலவி வருகிறது. அவ்வப்போது ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்த வண்ணம் இருந்தது. இந்நிலையில் சமீப நாட்களாக பெரிய அளவில் ஆளுநர் தரப்பிற்கும் திமுக தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கு இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு தொடங்கியுள்ளது. அதாவது மாநிலம் முழுவதும் பயணிக்கும் போது தமிழ்நாடு போராடும் என்று சுவர்களில் எழுதியுள்ளார்கள். யாருடன் போராடும்? தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடவில்லை, இங்கு எந்த சண்டையும் இல்லை என திமுகவின் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற வாசகத்தை குறிப்பிட்டு ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார். இதனால்தான் ஆளுநர் ஆர். ரவி அவர்களது இந்த கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் என்றும், அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என்றும், உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல் தலையெடுக்காமல் போராடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும், ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என்றும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும் என்றும், இறுதியில் தமிழ்நாடு வெல்லும் என்றும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என்றும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டுள்ள இந்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான பணிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஒரு பக்கம் கட்சி பணி, மற்றொரு பக்கம் அரசு பணி என இரண்டிலும் கவனம் செலுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிஸியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் திமுக அரசு குறித்தும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில் தற்போது ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்து பதிவு வெளியிட்டிருப்பது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற தமிழக ஆளுநர் ஆர். ரவி அவர்களது கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.